நம சிவாய. ஓம் 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 நம சிவாய. வணக்கம் கங்காதர் ஐயா. தீர்காயுஷ்மான் பவா. எங்க ஆசிரமத்துல ஒரு சீர்திருத்த கல்யாணம் நடத்துறோம். எங்க குருநாதர் ராமசாஸ்திரி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. மத சம்பிரதாயங்களை மதிக்க தெரியாதவங்க இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன். என் நிழல் கூட அங்க படாது. நீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது சாஸ்திரிகளே. மந்திர சக்தியோட நீங்களும் மனித நேயத்தோட அவரும் 2 பேரும் மகாதேவனை தான் கும்பிடுறீங்க. மார்க்கம் தான் வேற வேற, லட்சியம் ஒண்ணுதானே சாஸ்திரிகளே? இல்ல, லட்சியங்கள் ஒன்னா இருந்தாலும் அதை அடையிற பாதைகள் வேறுபட்டு இருக்கும். உத்தம பதவியை அடையணும்னா உத்தமமான பாதையை தான் தேடணும். நான் வரேன். எனக்கு தெரியும் ஐயா, அந்த கங்காதர சாஸ்திரிகள் வரமாட்டார். ஆனா ரொம்ப படிச்சவரு, பெரிய தீட்சை பெற்றவரு, எத்தனையோ வகையில பெயர் பெற்ற நம்ம ஆசிரமத்தை அவமானப்படுத்தி பேசினா இங்க கூடியிருக்கிற இந்த அப்பாவி ஜனங்களுக்கு நாம என்ன பதில் சொல்றது? நம்ம லட்சியங்களை எப்படி நிறைவேற்றுறது? என்னைக்கையா நம்ம ஆசைகளையும் லட்சியங்களையும் அவர் ஏத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அதையெல்லாம் ஏத்துக்கல நாம வருத்தப்படுறதுக்கு? மந்திர உச்சாரணத்தை தவிர மனுஷத்தன்மையை பத்தி நினைச்சே பார்க்காத அவரை பத்தி நாம எதுக்காக கவலைப்படணும்? நம்ம கடமையை நாம செய்வோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். தம்பி, இந்த இலையெல்லாம் ஆட்டுக்கு. ஆட்டுக்கா? இல்லையா, எங்க மாமாவுக்கு. மாமா இலைய திம்பாரா? இலைய மட்டும் இல்லையா, மரத்தையும் திம்பாரு. வந்துட்டேன் மாமா. ஏண்டா மணி சாஸ்திரி, வில்வயலை பறிக்க உன்னை எப்ப அனுப்புன? இப்ப வர? ஊரு பூரா தேடி தேடி இப்பதான் கிடைச்சது மாமா. இதோ. அட அறிவு கட்டவனே, இது வில்வேலை இல்லடா, அரச இலை. பரமேஸ்வரன் உனக்கு புத்திசாலித்தனத்தை கொடுத்தும் அதை நீ சரியா பயன்படுத்தல. மாமா, நம்ம சிவனுக்கு எல்லாமே கோணல். தலையில சந்திர கோணல், கழுத்துல பாம்பு கோணல். சிவதூஷண மகா பாவம்டா. சாயந்தரமாவது வில்வேலை பறிச்சுட்டு வருவியா? அதாவது அந்த வில்வேலை எப்படி இருக்குன்னு புரியுற மாதிரி சொல்லுங்க மாமா. 3 இருக்குண்டா. ஓஹோ, வில்வக்காய் இருக்குது அந்த மரமா? பரமேஸ்வரனுக்கு வில்வேலைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப புரிஞ்சிருச்சு. விநாயகனுக்கு எருக்கம்பூ மாலை மாதிரி நம்ம பரமசிவத்துக்கு வில்வ இலை மாலை போட்டா அப்படியே குளிர்ந்து போயிடுவாரே. ரொம்ப புத்திசாலிடா. சீக்கிரமேவ கல்யாண பிராப்தி அஸ்து. ஆசீர்வாதம் மட்டும்தானா? பொண்ணு கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிக்க வேண்டாமா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அதான் மாப்பிள்ள தயாரா இருக்கானே. யார் அந்த மணி சாஸ்திரியா? ஏன், அவனுக்கு என்ன குறைச்சல்? உட்காந்து சாப்பிட்டா 2 தலைமுறைக்கு சொத்து இருக்கு.
பக்கத்து ஊர் கோவில்ல வேலை பார்க்குறான். அந்த கோவில் வருமானமே ஏகப்பட்டது இருக்கு. அதோட பொண்ணு நம்ம பார்வையிலேயே இருப்பா. கேக்குறதுக்கு என்னமோ நல்லாதான் இருக்கு நீங்க பேசுறதெல்லாம். இந்த அர்ச்சனை அபிஷேகம்னு என் வாழ்க்கை தான் இப்படி அல்லாடி போச்சு. எங்க பாவம் அவளுக்காவது பட்டம் பதவி இருக்கிறவனா கார்ல திரியிற ஒருத்தனை மாப்பிள்ளையா நினைச்சு பார்க்க கூடாது? அதெல்லாம் அவனுக்கு லபிச்சிருக்கணும்டி. அந்த சிவகடாட்சியம் கிடைச்சிட்டா எல்லாம் தன்னால நடக்கும். நீங்க இப்படியே சொல்லி காலத்தை கடத்த பாருங்க. நம்ம கௌரிக்கு ஒரு பூசாரிய நான் மாப்பிள்ளைய ஒத்துக்க மாட்டேன். திருவாரூர்ல ஒரு நல்ல சம்பந்தம் இருக்கான். உடனே வர சொல்லி தகவல் அனுப்புங்க. ஹரினாபி ஹரேனாபி பிரம்மேனாபி ஸ்வரைரபி லலாட்டரேகான புனఃப்ரயாத். நாராயண நாராயண. மாதா பிதாவிற்கு என் வணக்கங்கள். வா குமாரா, சிரஞ்சீவி பவ. என்ன தாயே, 3 மாதாக்களும் ஒரே நேரத்தில் லோகநாயக ரட்சகர்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிரம்மபுத்திரா, நியாயம் கேட்பது கர்வமாகி விடுமா? உண்மைதான். லோகநாயகர்கள் இத்தனை காலம் சம்பாதித்த பேரையும் புகழையும் 3 மாதாக்களும் இன்னும் எத்தனை காலத்திற்கு காப்பாற்றப் போகிறீர்கள்? திருக்கால ஞானி, நீ சந்தேகிக்க காரணம்? இதில் சந்தேகம் என்ன இருக்கிறது? இது கலிகாலம் அல்லவா? எப்பொழுது யாரு பக்கமிருந்து என்ன மாறுதல் வருமோ என்றுதான். மாறுதலும் சீறுதலும் பூலோகத்திற்கு தானே தவிர தேவலோகத்திற்கு இல்லை நாரதா. ஆனால் இந்த சூழ்ச்சி, அரசியல் இவை அனைத்தும் நமது லோகத்திலிருந்து தானே தேவி பூலோகத்திற்கு சென்றதாக சொல்கிறார்கள். இருக்கலாம். எது எவ்வாறாயினும் யாம் அவற்றையெல்லாம் கடந்தவர்கள் நாரதா. சர்வ சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர் தாங்கள். தங்களோடு என்னால் வாதிட முடியுமா? ஆனால் காலமாற்றம் ஒன்றுதான் என் சந்தேகத்திற்கு சரியான பதிலளிக்கப் போகிறது. வருகிறேன் தாயே. நாராயண நாராயண. மாமா, என்னம்மா? அந்த விநாயகர் பொம்மை கொடுங்க மாமா. பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போமா. பணம் இல்ல மாமா. வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போமா. பொம்மையை கொடுங்க மாமா, பணத்தை நாளை கொடுக்கறேன். அப்ப நானும் நாளைக்கு கொடுக்கறேன். இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட பொம்மை. மாமா மாமா, பணத்தை கொடுத்துட்டு பொம்மை வாங்கிட்டு போன்னு சொன்னா அப்புறமா தரேன் மாமா. நானும் அப்புறமா தரேன். பொம்மை வேணும்னா பணத்தோட வா. சாமி, என் கையில இருந்த பொம்மை உடைஞ்சு போயிடுச்சு. புது பொம்மை வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. காசு வந்ததும் புது பொம்மை வாங்கி நான் பூஜை செய்றேன். என் மேல கோபப்படாத சாமி. இங்க பாருமா, சின்ன பொண்ணு ஏதோ விளையாடுறதுக்கு பொம்மை கேட்கறேன்னு நினைச்சேன். உனக்குள்ள இவ்வளவு பக்தி இருக்கும்னு எதிர்பார்க்கல. இந்தாம்மா. இதோட காசு நான் அப்புறமா தரேன் மாமா. பரவாயில்லம்மா, தினமும் பூஜை பண்ண